இந்த கூட்டத்துக்கு வர ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்து என்னை இங்கே ஒரு அறிமுகப்படுத்தியிருந்தார். மிகவும் நெருக்கடியான வேலையிலே தான் இங்கே வர அந்த பிரதரை பார்க்க வந்தேன். அப்பொழுது குடும்பத்திலே மிகவும் வறுமையின் சூழ்நிலையில் தான் இங்கே அவரை சந்தித்தேன். அவர் கொடுத்த செய்தியின் பொருட்டு விசுவாசித்து தினமும் பைபிள் படிக்க தொடங்கினேன். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினார். அப்பொழுது சகோதரன் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் இருந்தது. பிரதர் மூலமாக அதை உறுதிப்படுத்திக் கொண்டு பல கஷ்டம் மிகவும் இருந்தது. ஆனால் எங்களுக்கு ஒரு சிறிய அளவு சொத்து இருந்தது. அதை தவறில்லாமே எங்களுக்கு விற்பனை செய்து அதை வைத்து நீ அந்த திருமணத்தை நடத்து என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அதன் பிரகாரமாக ஒரு 8 லட்சம் ரூபாய் உள்ள சொத்தை மதிப்பை எங்களுக்கு கிடைத்தது. அதை கொண்டு ஒரு 4 லட்சம் ரூபாய் பிரமாணமான அந்த திருமண வைபவங்களை மிகவும் சிறப்பாக நடத்தினோம். அதற்கு பிரதரெல்லாம் வந்து ஆசீர்வதித்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் என் மகளை தனிக்குடத்திலும் சகோதரன் மகளை தனிக்குடித்தல வைத்து இந்த சென்னையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். நேற்று கூட அவர்கள் திருமண வைபவத்திற்காக ஒரு விருது இருந்தது. அதற்காக சென்று கொண்டு நேற்று இந்த நேரத்தில் இப்பொழுது மதியம் நாங்கள் இப்படி சாப்பிட்டது போல நேற்றுக்கு ஒரு பெரிய விருந்தனை கடவுள் அவர்கள் வழியாக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆண்டவருக்கு நன்றி. இதே போல மென்மேலும் பல சாட்சிகள் அதிகமாக கிடைத்து பிரதருடைய ஊழியம் பெறவும் கிறிஸ்து நாமம் மிகவும் உயர்த்தப்படவும் இந்த வேளையிலே எங்களுக்கு அறிவுறுத்த இந்த உதவி செய்த பிரதருக்கு நன்றி.